தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இணையப் போகின்றன, 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் அணிகள் மாற இருக்கின்றன அப்படிங்கிற விவாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில என்டிஏனுடைய பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, இதுல பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பேசியதுதான் இந்த விவாத பொருளாக மாறி இருக்கிறது. பாஜகவுடைய இலக்கு 2026 அல்ல, 2029. நயினா நாகேந்திரனுடைய யதார்த்தம் கட்சியினருக்கு உரைக்குமா என்கிற விவாதத்தை தான் நம்ம நகர்த்த இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், பத்திரிகையாளர் ராகவன், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் முதல்ல திரு ராகவன் இருந்து விவாதத்தை துவங்குறேன். ராகவன் சார், நயினா நாகேந்திரன் அவருடைய பேச்சை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அதை? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. முதல் கட்டமாக திமுக கூட்டணியில் ஓரணியில் தமிழகம் என்று உறுப்பினர் சேர்க்கையை முன்னிலைப்படுத்தியுள்ளனர். அடுத்து அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதல் தனது தேர்தல் சூறாவளி பயணத்தை தொடங்கியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் அவர் தொடங்கியுள்ளார். ஸோ அதை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கப் போவதாக ஆகஸ்டில் மாநாட்டை நடத்தப் போவதாகவும், செப்டம்பரில் சுற்றுப்பயணத்தை தொடங்கப் போவதும் தவிக தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இதுக்கு நடுவுல பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம், அதுல பேசும்போது அவர் இந்த மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தல் எங்கள் இலக்கல்ல, 2029 தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னா, அதாவது இப்ப அதுக்காக அவங்க இப்ப நாங்க அதிமுகவுக்கு போட்டியாளர்கள் அல்ல என்று மறைமுகமா சொல்ல வருகிறார்கள் நான் நினைக்கிறேன். அதாவது ஏன்னா போன தேர்தல்ல அவங்க கூட்டணி அமைச்சு போட்டிட்டு 2021 பாஜக பெற்ற சீட்டுகள் 4 சீட் தான். ஆனா அதுக்கு அடுத்து வந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவோட வாக்கு சதவீதம் 4% 11% உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்களும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான இடங்களை கைப்பற்றுவோம், எங்கள் எழுச்சியை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று அவர் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இல்ல, இதுல எங்க மக்கள் எழுச்சி வரப்போகுது? 2026 அல்ல, 29னா ஒரு சோர்வு தானே உருவாகும். 2029க்கு நம்ம கடுமையான வேலைகளை செய்யலாம் அப்படின்னு கட்சியினருக்கு. நாங்க 2026லயும் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை கைப்பற்றுவோம், அதன் தொடர்ச்சியாக 29ல நாங்க மாபெரும் வெற்றி பெறுவோம் தான் அவர் சொல்லணும். ஏன்னா கூட்டணின்னு வந்தாச்சுன்னா அப்ப இந்த தேர்தலில் போட்டிட்டு அவர் தனக்குன்னு ஒரு இலக்கு வைக்கணும் இல்லையா? அந்த இலக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 26 இல்லை இலக்குன்னா அவங்க கட்சியினர் எப்படி உற்சாகமா வேலை செய்வாங்க? இப்ப அவரே சொல்றாரு, ஒரு பூத் கமிட்டியில இல்ல, அதுதான் கட்சியினர் எப்படி உற்சாகமாக வேலை செய்வார்கள் அப்படிங்கிற கேள்விதான். இது கட்சியினருக்கு மட்டுமல்ல, பாஜக வேலை செய்யல அப்படின்னா கூட இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் அது இழப்பு தானே? ஆமா, இப்ப அதிமுக தொண்டர்களே பாஜக கூட்டணியினால கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு பெரும்பாலான தொண்டர்களுக்கு அது இணக்கம் இல்லை. ஆனால் கூட்டணி மீண்டும் உருவாகிவிட்டது. ஒரு கட்சி கூட்டணி வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது.
ஏற்கனவே கூட்டணி வச்சு விலக்கி திரும்ப வச்சுக்கலே எனக்கு தப்பு கிடையாது. ஆனால் இந்த கூட்டணி அமைந்த பிறகு 2 பேரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு, ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னன்னா திமுகவை தோற்கடிப்பதுதான் எங்கள் நோக்கம், திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னா, இவர் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான இடத்தை வாங்காம அதிமுக மட்டுமே இந்த பெரும்பான்மை பெறுன்னு சொல்றாரா? இல்லையே. அதிமுக மட்டும், அதாவது திமுகவோட கூட்டணி இப்போ இன்னி நிலைமைக்கு ஒரு பலமா தான் இருக்கு. ஸோ அதிமுக கூட்டணி தான் இப்ப பலப்படுத்தணும். அதிமுக பாஜக கூட்டணி இப்ப ஓரளவுக்கு பலம் வாய்ந்ததை இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் அதிமுக கொஞ்சம் பலவீனமா இருக்கு. அப்ப ஒருவேளை இப்படி இன்னொரு புரிஞ்சுக்கலாமா நயினார் நாகேந்திரனுடைய பேச்ச, நாங்கள் முதல்வர் போட்டியில இல்ல, நாங்கள் அமைச்சரவையில பங்கு கேட்க மாட்டோம் அப்படிங்கறத கண்டிப்பா மறைமுகமா சொல்றதுக்கு 26 நமக்கானது அல்ல, 29 பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறாரா? இல்ல, அப்படி நான் நினைக்கல. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, போன தடவை மாதிரி ஒரு 5 இடத்துல ஜெயிச்சா கூட போறோம், நம்ம அந்த 5 பேருக்கும் ஒரு அமைச்சரவையில பங்கு வாங்கிக்கிட்டு அதன் மூலம் தமிழகம் முழுக்க ஒரு தங்களது செல்வாக்கை பிரபலப்படுத்தி கட்சியை வளர்த்து அதன் மூலம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை கேட்டு பெற்று போட்டியிட்டு வெற்றி பெறுவோம்ங்கிற மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான எம்பிக்களை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவோம்ங்கிற மாதிரி தான் பேசுறாரு. அப்போ இப்ப சீட்ஸ குறைவா வாங்க போறாங்களா? சட்டமன்ற தொகுதிகளை குறைவாக பாஜக கேட்டு பெற போகின்றனவா? குறைவாக கேட்டு பெறதா என்னன்னு தெரியல. அதிமுக கொடுக்குற சீட்டை வாங்கிப்பாங்களோன்னு சொல்றது இப்ப தெரியுது. ஏன்னா இப்ப அவருடைய பேச்சு அப்படித்தானே இருக்கு. நாங்க இவ்வளவு சீட்டு கேட்போம் அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. அவர் இப்ப பூத் லெவல்ல உறுப்பினர்களை பூத் லெவல் கமிட்டியை போட்டு அந்த தொகுதியில உறுப்பினர்களை வளர்த்து அதன் பிறகு கட்சியின் செல்வாக்கை வளர்த்து இப்படி பயணம் செய்ய போறோங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவர் இப்ப எண்ணிக்கை பற்றி கவலைப்படாமல் கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டு ஜெயிப்போம், அடுத்து அமைச்சர்களை இடம் கேட்போம், அமைச்சர்களை இடம் கேட்டாதான் இவங்க தமிழகம் முழுதும் ஒரு அமைச்சருங்கிற கோதால எல்லா இடத்துக்கும் போய் கட்சியை பலப்படுத்தி பிரதானப்படுத்தி எல்லாம் பண்ண முடியும். அமைச்சரவையில இடம் வாங்கினா நிறைய தொகுதிகள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகணும். இன்னொன்னு, அதிமுக ஆட்சி அமைச்சாதான் இவங்க அமைச்சரவையில பங்கெடுக்க முடியும். அதுக்கான உற்சாக வார்த்தைகளா தெரியலையே இதெல்லாம். அதுதான் சொல்றேன். அவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, அதாவது அது இப்ப என்ன சாத்தியம்னா, அதிமுக ஒரு 60 இடத்துல ஜெயிக்கணும்னா பிஜேபி ஒரு 40 இடத்துல ஜெயிச்சாதான் அது பலமான கூட்டணி. அதுக்கு அப்பதான் நீங்க நினைக்கிற ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஆனால் எடுத்த உடனே நாங்கள் அதிமுகவுக்கு சுமையாக இருக்க மாட்டோம் என்று சொன்னால் அதன் பின்னணி என்ன? ஏன்னா ஒண்ணு அதிமுகவுக்கு வேலை செய்ய மாட்டோங்கிறத மறைமுகமா சொல்றாரா, இல்ல எங்களுக்கு இவ்வளவு சீட்டு போதும் நீங்க நிறைய வாங்க அப்படின்னு சொல்றாரா? எப்படி நான் கேட்டுட்டு வந்துடுறேன் தூத்துக்குடி செல்வம் அவர்கள்ட்ட பாஜக மாநில தலைவருடைய அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டுறேன். தூத்துக்குடி செல்வம் சார், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த உரையில? தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, அதை போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் ஐயா ராகவன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இப்போ என்னன்னா, எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட்டணிக்கு அதிமுகவுக்கு சுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டணி என்பது ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாகி போவதுதான் கூட்டணி. அந்த கூட்டணிக்குள்ள சர்ச்சைகளை, இப்போ உதாரணத்துக்கு ஐயா ராகவன் போன்ற பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் சிண்டு முடிகிற வேலை இருக்கு பாருங்க, இது அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் எங்க தலைவருடைய நோக்கம். அதாவது எனக்கே புரியல அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு. ராகவன் சார் என்ன புரிதலோட இருக்கிறாரோ அதுதான் எல்லாருடைய புரிதலும். நீங்க விளக்கமா சொல்லலாம். அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஆட்சி அதிகாரத்தை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சியில் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா தலைமை இருக்கிறது.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமையேற்று இருக்கிறது. இப்ப சமீப நாட்கள்ல பத்திரிகைகள்ல யூகங்கள் சிண்டு முடிகிற வேலை எப்படி நடக்குன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அல்லது அதிமுக தான் முதல்வர் தலைமை ஏற்கும் என்பதை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா பத்திரிகையாளர்கள் இப்போ இடைக்காலத்துல ஒரு கடந்த 10 நாட்களா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது திமுகவுடைய தூண்டுதல்ல கூட இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுக தலைமையில கூட்டணி கிடையாது, கூட்டணி ஆட்சிதான், இப்படி சிண்டு முடிகிற வேலை நடக்கும். அதனால நாங்கள் இந்த சிண்டு முடிகிற வேலைக்கு பலியாகி விடக்கூடாது. அதிமுக தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கும் இடையில ஒரு குழப்பம் நிலவக்கூடாது. மத்தியில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி எப்படி பிரதமராக இருக்கிறாரோ அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக அவர்கள் முதலமைச்சராக தலைமையேற்று இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி சூழ்நிலையை பொறுத்து அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது பங்கெடுக்காமல் இருப்பது அது ஒரு நிபந்தனை இல்லை. பங்கெடுக்கலாம், பங்கெடுக்காமல் வெளியில் இருந்த ஆதரவு இல்ல. இப்ப நயினா நாகேந்திரன் சொல்லி இருக்கிறது எங்களுக்கு 2026 இலக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்போ டோட்டலா அமைச்சரவையில பங்கு இல்ல, பெருசா நம்ம இதுல முயற்சிகளை காட்ட வேண்டாம், 29ல நம்ம ஒர்க் பண்ணா போதும் அப்படியா? அதிமுகவுக்கு நம்ம பெரிய சங்கடமா இருக்க வேண்டாம், சுமையா இருக்க வேண்டாம், அதிமுக சார்ந்து விமர்சன கருத்துக்களுக்கு நம்ம பலியாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அதில்ல, நீங்க அப்படி கூட பாக்குறத விட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் இல்லை, அல்லது எங்கள் தலைமையில் டெல்லியில எப்படி நாங்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி என்கிற அந்த நோக்கத்தோடு அந்த இலக்கோடு நாங்கள் கூட்டணியில் இல்லை. ஒருவேளை நிறைய இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றால் என்ன செய்யறது? நாங்க இன்னொன்னு, இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் அதிமுக, அவங்க பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளிலே போட்டியிடுவார்கள், இதுதான் யதார்த்தம். அதனால பெரும்பான்மை தொகுதிகள் அதிக எண்ணிக்கையான தொகுதியில் போட்டியிடுகிறவன் தானே அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற முடியும். அதனால அவங்க முதலமைச்சரா இருப்பாங்க. இடையில எங்களுக்கு உள்ள சிண்டு முடிகிற வேலைய பத்திரிகையாளர்கள் அல்லது விமர்சகர்கள், அரசியலை திறனாய்வு செய்யக்கூடிய ஐயா ராகவனை போன்றவர்கள் எல்லாம் வந்து சர்ச்சைக்குரிய பேச வேண்டாங்கிறதுக்கு அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மிக லாபகமாக மிக சரியான நேரத்தில், அதுவும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தமிழகத்தை மீட்போம் என்கிற கோஷத்தோடு அவர் களத்துக்கு வருகிறார், மக்களை சந்திக்க வருகிறார். இன்னைக்கு இந்த தொடக்க விழால கூட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த சிண்டு முடிகிற வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்த கூட்டணியில எந்த குழப்பமும் இல்ல. கூட்டணியில குழப்பம் இல்ல, ஒர்க்கிங் பண்ணணுமா வேண்டாமா? ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் அனுமதிங்க, திரு அன்வர் ராஜா அதிமுகவோட மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், அவரை போன்றவர்கள் சொல்கிற கருத்துக்களை எல்லாம் பொது வழியில விமர்சிக்க வேண்டாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, நயனார் நாகேந்திரனுடைய கருத்துக்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து. ஆனால் தூத்துக்குடி செல்வத்தோட கருத்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக நீங்க பிரதிபலிக்க முடியாது. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு திரு நயனார் நாகேந்திரன் சொல்கிற கருத்துதான் சமமாக இருக்குமே தவிர அன்வர் ராஜா போன்றவர்கள் சொல்கிற கருத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை என்பதுதான் இதில் உள்ள மறைமுகமான விளக்கம். சரி சார், இப்போ அமித்ஷா ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறாரு, 2026ல கூட்டணி அமைச்சரவைன்னு. நயனார் நாகேந்திரன் இது நம்முடைய இலக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப அமித்ஷாட்ட இருந்தே நயனார் நாகேந்திரன் முரண்படுறாரா, இல்ல அமித்ஷா நயனார் நாகேந்திரன்ட்ட நீங்க தெளிவுபடுத்திருங்க தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்றாங்களா, இல்ல நயனார் நாகேந்திரன் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா? இல்ல நிச்சயமா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சார் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு கேளுங்களேன்.
அரங்கத்தில் நடக்கிற அல்லது தலைவர்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, சொல்வது நாகரிகமும் இல்ல. அதே நேரத்துல இதுல நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து இதுல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறார் என்று சொன்னார், அகில இந்திய தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் பிரதிபலிக்க மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. அதனால தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு எந்த நெருடலாகவோ நாங்கள் இடைஞ்சலாகவோ அல்லது சர்ச்சைக்குரிய வகையிலோ நாங்க இல்ல, இணக்கமாக தோல் கொடுக்கிற தோழராக இருப்போமே தவிர அவர்கள் தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு சுமையாக இருக்க மாட்டோம் என்பதுதான் இதில் உள்ள தெளிவான கருத்து. ராகவன் சார், தூத்துக்குடி செல்வம் சார் ஒரு தெளிவான கருத்தை முன்வைக்கிறார், அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு. அதாவது இன்னைக்கு நைனாநாகன் கலந்து கொண்ட அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில 300 பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்துலயும் குறைந்தபட்சம் ஒரு 12 பேரை உறுப்பினரை நம்ம சேர்க்கணும். இப்படி சேர்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு 3600 உறுப்பினர் கிடைப்பார்கள். அதன் மூலம் நம்ம தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற முடியும். அதாவது கூடுதலா வாக்காளர்கள் சேர்ப்பதன் மூலம் நம்ம அதிக எண்ணிக்கையில் இடங்களை பெற முடியும் என்றும் பேசியிருக்கிறார். அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் பெற்ற வாக்கு விகிதங்கள் ரொம்ப குறைவுதான், அதனால இது எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணி சாதனை ஆகணும்னு சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும், நம்ம குறைந்தபட்சம் இத்தனை தொகுதியிலாவது நம்ம போட்டியிடணும், நமது இலக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட இதை எண்ணிக்கையை அடைய வேண்டும் அப்படிங்கிறதா தான் இருக்கணும். ஆனா அதை அவர் சொல்ல மறுக்கிறார். என்னக்க கட்சியை வளர்க்கணும், செல்வாக்கா இருக்கணும், அதிமுகவினர் நம்மை தேடி உதவிக்கு அழைக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வளரணும்னு சொல்றார். ஆனா அவரால் தேர்தல் வியூகத்தை சொல்ல முடியல. ஏன்னாக்க அதை அமித்ஷா தான் சொல்ல முடியும் என்றும் அவர் மறைமுகமா சுட்டி காட்டி இருக்கிறார். அதனால இதுல கூட்டணி இலக்கு என்னன்னா, இந்த தேர்தலில் இன்னைய தேதி வரை நிலைமையை பார்த்தா 4 முனை போட்டி தான். திமுக ஒரு பக்கம், அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம், விஜய் தனித்து போட்டியிட போறேன்னு சொல்றாரு, சீமான் தனித்து போட்டியிட போறேன்னு சொல்றாரு. இதுல பாமக தேமுதிக எந்த அணியில போய் சேர போறாங்கன்னு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீழ்த்துவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால ஏன்னா அதிமுகக்குள்ளேயே பல உட்கட்சி பூசல்கள் அந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஒருத்தர் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்க்கணுங்கிறாங்க, ஒருத்தர் சசிகலா சேர்க்கணுங்கிறாங்க, ஒருத்தர் தினகரனை சேர்க்கணுங்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கு. ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும்போது பாமக தேமுதிக போன்ற பிற கட்சிகளையும் தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வருவதுதான் அவர்களது இலக்காக இருந்து அதன் மூலம் அவர்கள் செயல்பட்டாதான். அந்த இலக்கு யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? கிட்டத்தட்ட நீங்க திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா தேமுதிகவை அழைத்து வரக்கூடிய பொறுப்பு, பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸை அழைத்து வரக்கூடிய பொறுப்பு, இதெல்லாம் செல்வ பெருந்தகை தன்னிச்சையாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பாஜகவிடம் இந்த கூட்டணிக்கு உள்ள யாரெல்லாம் கொண்டு வரணும், திமுக கூட்டணிக்கு வராது. இங்க விசிக இருக்கிற வரைக்கும் பாமக கூட்டணி வராது. செல்வ முயற்சி என்னவோ அவர் ஒண்ணு நினைக்கிறாரு, ஆனா அது கண்டிப்பா நடக்காது. ரெண்டாவது, ஏன்னா பாமகல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, பாமக 50 சீட்டு கேட்கிறாங்கன்னா திமுக கூட்டணி திமுக தலைவர் ஸ்டாலின் அதுக்கு தயாரா இருக்காரா? இல்ல. இப்ப எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 5, 6 கொடுக்குறாங்க. இப்ப இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்க இப்ப காங்கிரஸ்க்கு 10 கொடுக்குறாங்க, விசிகேக்கு 6 கொடுக்குறாங்கன்னா அவங்க இன்னும் 2 சேர்த்து கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராமதாஸ் தலைமையிலான பாமகவை மட்டும் அழைத்து அதற்கான எண்ணிக்கைகளை கொடுக்கலாம்ல? இல்ல, அப்ப கூட 50 சீட்லாம் கொடுக்க முடியாது. நிச்சயம் அது 50 சீட்டு ஒரு எம்பி சீட்டுன்னு அவங்க வைக்கிற நிபந்தனை எல்லாம்
நிச்சயமா ஏற்றுக்கொள்ள இல்ல, அது பாமக ஒன்றிணைந்து இருக்கும் போது தானே 50 சீட்டு 30 சீட்டு 25 இடங்கள். சரி, அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன? 5% கடந்த தேர்தல்ல. ஆனா 35 வருஷமா ஒரு கட்சி ஓரளவுக்கு நல்ல செல்வாக்குடன் வளர்ந்துட்டு இப்ப பாமகவோட செல்வாக்கு படுபாதாளத்துக்கு சரிஞ்சிருச்சு. இந்த நிலையில அவங்க கேட்கிற சீட்டை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, தேமுதிகவும் அப்படிதான். பாமகவது பரவாயில்ல, தேமுதிகவோட செல்வாக்கு ஏற்கனவே போயிடுச்சு. அதனால அவங்க கேட்கிற 5 சீட்டோ 6 சீட்டோ அகாமடேட் பண்ண முடியுமாங்கிறது கஷ்டம்தான். இது சும்மா இவங்க நாள் கடத்துறதுக்காக அவங்களோட பேச்சு, அவர் வருகிறார் இவரும் வருகிறார் அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஓரளவுக்கு இது நடக்காத காரியம் தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுக என்ன பண்ணணும், பாமக தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுப்பெறும். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் அதிக இடங்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்க ஒரு விதத்துல பார்த்தாக்க திமுக ஆட்சியில இலவச பயணச்சீட்டு, மகளிருக்கு உரிமை தொகை என்று ஒரு பக்கம் கொடுத்தா கூட இப்ப சமீப காலமா நடக்கின்ற செயல்கள் அக்கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இதனால இந்த செல்வாக்கெல்லாம் சரிஞ்சிட்டு வருது. இந்த நேரத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிக்கு எதிரணியினர் ஒன்றுபடுத்தி தங்கள் பக்கம் சேர்த்து அதிமுக பாஜக அதற்கான முயற்சியை தீவிரப்படுத்தணும். அதாவது தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அடுத்த ஜனவரியில பிப்ரவரியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இல்ல, அதிமுக பாஜக ரொம்ப ஒற்றுமையா தானே இருக்காங்க. ரெண்டும் பெரிய விமர்சனங்கள் இருந்தாலும் கூட்டணியில எந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குல்ல அவங்கள்ட்ட, அதிமுக பாஜக இடையே. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. அவங்கள்ட்ட எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க 2 பேர் சேர்ந்தது மட்டும் போராது, இன்னும் 2 கட்சிகளை சேர்த்து இன்னும் பலமாக்கினாதான் இவங்க. இல்ல, அந்த பொறுப்பை இந்த கூட்டணியில் யார் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிமுகவா பாஜகவா அப்படின்னு கேட்கிறேன். இப்ப திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது திமுக தான் தலைமை, திமுக அழைப்பு விடுத்துக்குவாங்க. ஆனா இங்க மேஜர் ரோல் பாஜகவிடமும் இருக்கு, அதிமுகவிடமும் இருக்கு. அப்ப யார் கூட்டணிகள் எல்லாம் உள்ள கொண்டு வர்றது? ஏன்னா இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் இணைந்த அதிமுக கூட்டணியில் இருக்கணும்னு விரும்புது. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு நம்ம இழுக்கணும், இழுத்தாதான் அது சரியா வரும். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு இதுல யார் முதல்ல பேசுறது அப்படிங்கிற ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் இல்லாம நமது நோக்கம் ஒரு ஆட்சியை இறக்க வேண்டும், இல்ல ஒரு ஆட்சி வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது சிறிய கட்சியா இருந்தாலும் நம்ம தான் போய் பேசி அதை அவங்கள சுமூகப்படுத்தி கட்சிக்குள் இழுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் இப்போ ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் தனியா போட்டி போட போறேன்னு தெளிவா சொல்லிட்டாரு. தாவேக்கே சொல்லிட்டாரு. அவர் நாளைக்கு என்ன முடிவு எடுப்பார்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார், நான் யாருடைய கூட்டணி அதிமுகவுடன் ஒரு காலத்தில் கூட்டணி இல்லைன்னு. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் தன்னோட எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர் நான் வெளியில இருந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு அதிமுக ஆதரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கூட்டணியை பலப்படுத்தி தேர்தலை சந்திப்பதுதான் ஒரு எதிரணிக்கு ஒரு வலுவான நிலையை கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதை காலகாலத்துல பண்ணணும், தாமதப்படுத்தக்கூடாது. சரி, தூத்துக்குடி செல்வம் சார், பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுக கூட்டணில இருந்து வேறுபட்டு பாஜக கூட்டணி இருக்குன்னா, திமுகங்கிறது ஒரு கூட்டணி, ஆனா பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது 2 கூட்டணி கட்சிகளுடைய கூட்டணி. பாஜகல நிறைய கூட்டணி இருக்கு, என்டிஏல, அதிமுகல கூட்டணி கட்சிகள் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து இருக்காங்க. இந்த ஃபிக்ஷன்ல இன்னும் எவ்வளவு பேர் இன்னும் இணைய இருக்கிறாங்க. இன்னும் பட்டும் படாமல் இருக்கக்கூடிய தேமுதிக பாமகவெல்லாம் இணைக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? இதை நயனா நாகேந்திரன் எடுத்துக்கொள்வாரா? இல்ல, என்ன விஷயம்னா கோபாலகிருஷ்ணன் சார், வர்ற செப்டம்பர் வரைக்குமே இதே இந்த யூகங்கள் ஆர்வம் பேசுறது, கணிக்கிறது,
வியூக வகுப்பாளர்கள் அவர்கள் சிந்தனை போக்குல பேசுறது இதெல்லாமே எப்போ வரும்னா செப்டம்பர் மாசம் வரைக்கும் வரும். ஏன்னா செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கிற ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 8 மாசம் இருக்கு, 240 நாட்கள் இருக்கு. அதனால செப்டம்பருக்கு பிறகு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் அடுத்த மாசம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியோட திருநெல்வேலி மாநாடு இருக்கு. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கே மக்களை சந்திக்க போறாரு. அதே மாதிரியே திமுக பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு உங்கள் வீட்டில் மு.க. ஸ்டாலின், உங்கள் தெருவில் மு.க. ஸ்டாலின், உங்கள் ஊர்ல மு.க. ஸ்டாலின் இப்படிலாம் வந்தாச்சு. சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், இப்படி அந்தந்த கட்சிகள் தங்களை முதல்ல தங்களை தயார்படுத்திக் கொள்கிற வேலையை செய்யறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு தேர்ட் பிளேயர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ப்ரூவ்டு ஓட்டர்ஸ், அதாவது அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வாக்காளர்களா ஆவார்களா அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு உள்ள அதாவது மிகப்பெரிய மாஸ் புல்லிங் பவர் இருக்கு. அதாவது இளைஞர்கள் அவர் பின்னால திரைப்படத்துல இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா கமர்ஷியலா மிகப்பெரிய சக்சஸ் ஆன ஒரு ஸ்டார். அதே நேரத்துல அந்த திரைப்பட வணிகத்திற்கு ஆதரவாக இருக்கிற அவருடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா தெரியல. அதை அவருமே டூர் வாராரு, மாநாடு போட போறாரு. இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ விஜயுடைய வாக்கு சதவீதம் அவர் அன்டெஸ்டட், இப்போ மத்த கட்சிகளை எல்லாம் கூட்டணிக்குள்ள அழைத்து வரக்கூடிய பொறுப்பு அதிமுகவிடம் இருக்கிறதா பாஜகவிடம் இருக்கிறதா? அதான் என்னுடைய கேள்வி. இல்ல நான் அதான் ஒண்ணு கேளுங்க. ஐயா ராகவன் சொன்ன மாதிரி 4 முறை போட்டி தவிர்க்கவே முடியாது. நீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க. 4 முறை போட்டி தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாது. சரி, திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்க போகிற வாக்கு சதவீதம் எத்தனை? திரு சீமான் அவர்கள் கடந்த காலத்திலே பெற்ற வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வாரா தெரியல. அதே போலவே அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 21% வாக்குகளை பெற்ற வாக்குகள் அப்படியே இருக்குமா கூடுமா தெரியல. பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள், கூட்டணியில பெற்ற வாக்குகள் 18%. அதை நாங்கள் கூட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்படி இதான் கள நிலவரம். இதுல தேமுதிக மற்ற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு பாருங்க, அந்த கட்சிகளுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி கூடிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 3வது பெரிய சக்தியாக இன்றைக்கு கருதப்படுகிற திரு விஜய் அவர்கள் ஒரு புது ஆப்ஷன், ஒரு புதுசா ஒரு ஆஃபர் வைக்காரு. என்ன வைக்காரு? நாங்கள் பவர் ஷேரிங், அதிகார பகிர்வுக்கு நாங்கள் தயார்னு அவர் சொல்றாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதே நேரத்துல அதிகார பகிர்வுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அதிகார பகிர்வுக்காக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற, திமுக இருக்கிற பொது உடைமை இயக்கங்கள் ஒரு 15 சீட்டு வேணும்னு கேட்காங்க. திமுக கொடுக்க முடியலன்னு வச்சுக்கிடுங்க. அவங்க ஒருவேளை விஜய் 15 சீட்டு தாரன்னு சொன்னா போகமாட்டாங்கிறது எந்த உத்தரவாதம் இல்லை. சரி, தேர்தலுக்கு முன்னாலேயே திரு திருமாவளவன் அவர்களை துணை முதலமைச்சர் என்று அறிவித்து தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் அவர்கள் தயார்னு சொன்னா அவங்க போகமாட்டாங்கிறது உத்தரவாதம் இல்லை. அவங்க போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க இத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம், எங்கள் கூட அவர் வரட்டும், நாங்க அவர் கூட போக மாட்டோம்னு விசிகா தெளிவா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சொல்லப்படுகிற எல்லாமே, பேசப்படுகிற எல்லாமே ஒரு அனுமானமான செய்திகள் தான், மேலோட்டமான செய்திகளை தவிர எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அதனால இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு நான் சொல்லல. அதே நேரத்துல நீங்க ஒரு விஷயம், திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களை சந்தித்தார். திமுக கூட்டணியில் இருக்கிற 2வது பெரிய கட்சி ஒரு அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஐயா ராமதாஸ் சந்திக்கிறார் என்று சொன்னால் திமுகவுடைய ஒப்புதல் இல்லாமல் சந்தித்திருப்பாரா என்கிற கேள்வியும் அரசியல் களத்தில் இன்றைக்கு பேசப்படுது. அதனால பல்வேறு குழப்பங்கள். அதுக்கு செல்வ பெருந்தகை விளக்கம் கொடுத்துட்டாரு, கூட்டணி சம்பந்தமாக நாங்கள் சந்திக்கவில்லை, இப்ப இருக்கிற மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறது அப்படின்னு 2 பக்க அறிக்கை செல்வ பெருந்தகை கொடுத்துட்டாரு. கோபாலகிருஷ்ண சார், உங்களுக்கு தெரியும், நீங்கள்
ஒரு வார காலத்தில் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு ஒரு 10 கட்சி தலைவர்களை முரண்பட்டவர்களை எல்லாம் அழைத்து வந்து அதை பேச வச்சிருந்தீங்கனாலே அதுவே கூட்டணிக்கான அச்சாரமா ஆயிரும். இது கடந்த காலத்துல நடந்திருக்கு. ஒரு காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மதிமுக அலுவலகத்திற்கு போயிருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்திற்கு போயிருக்கிறார். அதெல்லாம் நடந்தது. திமுக மதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் கலைஞரும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாசும் கலைஞரும் ஒரே திருமணத்துல ஒரு திருமண விழாவில் கூட்டணி நிச்சயிக்கப்பட்டது. அதனால அரசியல்ல 1 மணி நேரம் என்பது நீண்ட தூரம், நீண்ட நேரம். அதனால 1 மணி நேர காலத்திற்குள், கால அவகாசத்துக்குள்ள என்னென்னவோ நடக்கும். நீங்க செப்டம்பர் மாசம் வரைக்கும் நாம இந்த அனுமானமான கேள்விகள், சந்தேகமான கேள்விகள் கொள்ளலாம். இப்போ ஒன்னே ஒண்ணு நிறைவா கேட்டுறேன். இப்ப நயினா நாகேந்திரன் சொன்னதுடைய புரிதல் எல்லாம் செப்டம்பருக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ளணும், ரைட்டா? நிச்சயமா சொல்றேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, எங்கள் கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவதற்கு, எங்கள் குளத்தில் கல்லெறிவதற்கு இன்னொரு முயற்சிக்க வேண்டாம். எங்கள் குளம் தெளிவாக இருக்கிறது. எங்களுடைய அதாவது டெஸ்டிங் வாட்டர் அப்படிம்பாங்க, டெஸ்டட் வாட்டர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி முயற்சிகளை நீங்க பண்ணாதீங்க. இது தெளிவாக இருக்கிறது. எங்கள் குளத்தில் கல்லெறிந்து எங்கள் குளத்தை ஒருவரும் கலங்க வைக்க முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இருக்கிறது. இன்னும் சேர வேண்டியவர்கள் சேர்வார்கள் என்கிற நம்பிக்கை விதையை விதைத்திருக்கிறார். நன்றி, நன்றி சார். பாஜக இலக்கு 2026 அல்ல 2029. நயினா நாகேந்திரனுடைய யதார்த்தம் கட்சியினருக்கு உரைக்குமா அப்படிங்கிற விவாதத்துல 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், பத்திரிகையாளர் ராகவன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.